கேள்வி என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடமிருந்து செய்திகளை கேட்டிருக்கிறாங்க, அதாவது தாவாவை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமை ஏற்கவில்லை. சரிங்களா? இப்படி உள்ளவர் பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திற்கு பிறகு அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். இவர் சஹாபியாக கருதப்படுமா என்றால் சஹாபியாக கருதப்பட மாட்டாங்க. சஹாபிக்குரிய வரைவிலக்கணம் என்ன? மன் லக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் வ மாத்த அலல் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்து முஸ்லிமாகவே மரணித்தவர் அவர்தான் சஹாபி. இப்போ இந்த வரையறை, இந்த இதான் வரைவிலக்கணம். இது அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்த ஒரு வரைவிலக்கணம். இதில் மன் லக்கிய என்கிற வார்த்தைக்கு பகரமாக சில பேர் இருப்பாங்க மன் ரஆ என்று சொல்லியிருப்பாங்க. அதை இப்னு ஹஜர் அஸ்கலானி என்பவர்கள் நினைச்சாங்க அவருடைய நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற நூலிலும் அதே போன்று இந்த கிதாபில் நினைச்சார், அவர் திருத்துறார், இசாபாவிலேயே அவர் திருத்துறார். ஏன் அப்படின்னு சொன்னால், லிகா என்பது அது ஒரு வாசியான பொருளை தரக்கூடியது. ஆனால் ருயத் என்பது இது அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, சில பேருக்கு அது சாத்தியம் இல்லாமல் போயிடும். யாருக்கு? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் ஒரு சில சஹாபாக்கள் செஞ்சாங்க தரீருல் பஸர், அதாவது கண் பார்வை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் ரசூலுல்லாஹ் அவர்களை பார்க்கலையே. அப்போ அவங்கள என்ன செய்யணும்? சஹாபி என்கிற அந்த கேட்டகரியில் நம்ம நீக்க வேண்டியிருக்கும். அப்படி அல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்களை சந்திப்பு நிகழ வேண்டும். ரசூலுல்லாஹ்வோடு சந்திப்பு நிகழ வேண்டும். அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. பார்த்தாரா? பார்க்கணும். அப்போ அதனால என்ன செய்றாங்க, இந்த வரைவிலக்கணம் தான் ஆகச்சிறந்தது என்பதை நினைச்சிடும் பெரும்பான்மை அறிஞர்கள். அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி பிறகு இந்த ஒரு வரைவிலக்கணத்தான் என்ன செய்றாங்க, அறிஞர்கள், ஹதீஸ் கலை அறிஞர்களாக இருக்கட்டும், உசூலுடைய அறிஞர்களாக இருக்கட்டும், எல்லோருமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், இஹ்திலாஃப் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த தாரிஃபில் வரைவிலக்கணத்தில் முரண்பாடுகள் இருக்கும். சரியா? இவருடைய இந்த வரைவிலக்கணத்துக்கு பிறகு உள்ள பெரும்பான்மை அறிஞர்கள் இதைத்தான் என்ன செய்றாங்க, சரி காண்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்து முமினாவே முஸ்லிமாவே மரணித்தவர் தான் சஹாபி. சரியா? அப்போ இந்த வரைவிலக்கணம் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வுடனே தன்னை முஸ்லிமாக காட்டிக் கொண்டிருக்கிற ஒருவர் உள்ளத்தில் ஈமான் இல்லாமல் நயவஞ்சகனாக வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவர் யார்? மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணித்தாரா? மரணிக்கல, அவர் காஃபிரா மரணிக்கிறார். அப்படி உள்ளவர்கள் அதில் சேர மாட்டாங்க. அவங்கள யாரும் ஆக மாட்டாங்க, சஹாபியா ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வை சந்தித்தாங்க, ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்திற்கு பிறகு ஈமான் கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் சஹாபியாக மாட்டாங்க. இவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? முஹல்லரமி. என்ன சொல்லுவாங்க? முஹல்லரமி. சரிங்களா? இவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? அல் முஹல்லரமி என்று சொல்லுவாங்க. முஹல்லரமின்னு அர்த்தம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர். சரிங்களா? வாழ்ந்துட்டு இஸ்லாம் ஏற்றிருந்தால் தான் இவங்களை முஹல்லரமின்ற கேட்டகரியில் கொண்டு வருவாங்க. அப்படின்னா அதுலேயும் வரமாட்டாங்க. அவங்க யார் தான்? காஃபிர் தான். சரிங்களா? இப்போ உவைஸ் இப்னு ஆமிர் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சரிங்களா, அவர் சஹாபியா அல்லது தாபியா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தாபி இல்லை, சஹாபியும் இல்லை. கரெக்ட். சரிங்களா? அவர் சஹாபியும் இல்லை, தாபியும் இல்லை. சரிங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தானே. ஆனால் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாரா? சந்திக்கலை. மூமினா இருந்தாரா? ஈமான் கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஈமான் கொண்டிருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கலை. அப்போ அதனால் அவர் யாராக மாட்டார்? சஹாபி வர மாட்டார். அதனால் அவருக்கு எந்த சிறப்பும் இல்லைன்னு ஆகுமானா அதுவும் ஆகாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுதான் அதற்குரிய வரைவிலக்கணம். அப்போ இந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தின் போது முஸ்லீமாகாமல் இருந்து ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பின்னாடி முஸ்லீமானாங்களோ அவங்க சஹாபியா வரும்போது வரமாட்டாங்க. அவங்க முஹல்லரமி, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்கிற அந்த கேட்டகரியில் தான் அவங்க வருவாங்க.